காலை வணக்கம். தேசிய பாதுகாப்பு புலனாய்வு ஏஜென்சி சட்டம், அதாவது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட், NIA ஆக்ட் 2008. இந்த சட்டம் 2008 அமல்படுத்தப்படுகிறது. தேச பாதுகாப்புக்காக இயக்கப்பட்ட சட்டம். அந்நியர்களுடைய தலையீட்டால் இந்திய தேசத்தினுடைய இறையாண்மைக்கு ஊறு விளைக்கும் வகையில் போடப்படுகிற திட்டங்கள், சதி திட்டங்கள், ஆயுதங்களை பதுக்கி வைக்க, இதுக்கெல்லாம் போடுற சட்டம். இது சட்டங்கள் குறிப்பாக கிழக்கு மாநிலங்களில், வடகிழக்கு மாநிலங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. பின்னர் பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் பாகிஸ்தான் தொடர்புடைய மாநிலங்களில், அப்புறம் மகாராஷ்டிராவில், இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கேரளாவில் அதிகமாக எண்ணெய் உடைய வளர்ச்சியை வந்தது. இப்போ அதை விட அதிகமாக தமிழ்நாட்டில் எண்ணெயை பல வழக்குகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எண்ணெயை பற்றி பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஆக்ட் 2008, இதில் பிரிவுகள் 4, 5, 6, 6ல் சப்கிளாஸ் 5, செக்ஷன் 11 இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இதில் இந்த தீர்ப்பு சைத்தன்யா vs யூனியன் ஆஃப் இந்தியா 2023 MLJ கிரிமினல் 454 கேரளா. இந்த கேஸில் FIR டைரெக்டாக போடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. மத்திய அரசனுடைய அனுமதி பேரில் தான் FIR போடணும்னு போட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. இது இல்லாமல் ஷெடியூல் ஆஃப் அஃபென்சஸில் செக்ஷன் 11ல் ஷெடியூல் ஆஃப் அஃபென்சஸ் இருக்குது. அதில் இல்லாமல் அந்த ஷெடியூல் என்னான்னு நீங்கள் பார்த்துக்கணும். என்னென்ன குற்றங்கள் என்ஐஏல வருது அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்தது என்னன்னா, ஒரு குற்றவாளி மாநிலம் விட்டு மாநிலங்கள் குற்றம் செய்ய வாய்ப்பு இருக்குது, ஆர்கனைஸ்டு கேங்காக வேலை செய்யும்போது. அதை மாதிரி பார்த்தேன். கேரளாவில் செக்ஷன் 11 பிரகாரம் நோட்டிஃபைடு கோர்ட் இருக்குது. இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்து வழக்கு நடத்துறது திறமையாக இருக்கும். அப்புறம் வேறு ஏதாவது நல்ல வழக்கு வரும்போது நான் உங்களோட அந்த NIA ஆக்டை பற்றி பகிர்ந்துக்கிறேன். காலை வணக்கம், நன்றி.